ஐயப்பன் 108 போற்றி. தெய்வீக நாமங்களின் மகிமை. ஐயப்பனின் 108 போற்றி சொல்வது ஏன் இவ்வளவு சிறப்பானது? 108 என்ற எண்ணில் என்ன மகிமை இருக்கிறது? 108 என்பது இந்து மதத்தில் மிகவும் புனிதமான எண். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் சூரியனின் விட்டத்தை விட 108 மடங்கு அதிகம். நமது உடலில் 108 முக்கிய நரம்பு மையங்கள் இருக்கின்றன. இதனால் 108 என்பது பிரபஞ்சத்தின் புனித எண்ணாக கருதப்படுகிறது. ஐயப்பனின் முதல் போற்றி, ஓம் மகாசாஸ்தாவே போற்றி. மகாசாஸ்தா என்றால் மிகப்பெரிய ஆட்சியாளன். அனைத்தையும் ஆள்பவன் ஐயப்பன். ஐயப்பனின் போற்றிகளில் அவரது பல்வேறு சிறப்புகள் கூறப்படுகின்றன. கல்யாண சாஸ்தா என்றால் நலம் தரும் கடவுள். மணிகண்டன் என்றால் கழுத்தில் மணி அணிந்தவன். பூதநாதன் என்றால் உயிர்களின் தலைவன். தர்மசாஸ்தா என்றால் அறத்தின் தலைவன். தினமும் காலையில் எழுந்து ஐயப்பனின் 108 போற்றி சொன்னால் என்ன பலன் கிடைக்கும்? மனம் அமைதி பெறும். துன்பங்கள் நீங்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். நோய்கள் குணமாகும். வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். சபரிமலை யாத்திரையின் போது 41 நாள் விரதம் இருக்கும் பக்தர்கள் தினமும் 108 போற்றி சொல்கிறார்கள். இது அவர்களின் மனதை தூய்மைப்படுத்துகிறது. ஐயப்பனிடம் அந்நியோன்யமாக இணைக்கிறது. ஒவ்வொரு போற்றியும் ஒவ்வொரு முறை சொல்லும்போது ஐயப்பனின் அருள் மனதில் பெருகுகிறது. வார்த்தைகளில் சொல்ல முடியாத அந்த தெய்வீக உணர்வு பக்தனை ஆட்கொள்கிறது. நீங்களும் இன்றிலிருந்து தினமும் ஐயப்பனின் 108 போற்றி சொல்லுங்கள். ஐயப்பனின் அருள் உங்கள் வாழ்வில் என்றும் நிறைந்திருக்கும். சுவாமி சரணம். சரணம் ஐயப்பா.